கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம புதுசாக ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோன்னு ஒரு பிளாக் போட்டதோடு சரி, கடைக்கான வேலைகள் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, நம்ம எங்கெல்லாம் போயிட்டு கடைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றத எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த விளாகில் நான் அதை பற்றின அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே நம்ம வந்து வந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு பியூட்டிஷியன் கிளாஸ் போயிட்டு வந்த மறுநாளே நான் வந்து ப்ளேவுட் வாங்குறதுக்காக தேனி வரைக்கும் போயிருந்தோம். தேனி போயிட்டு வர வழியில் பாரதி ராஜா சாரை வந்து சமாதியை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்து வந்தோம். அதோட கிளிப்பும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். கடையை பிடிச்சோடனே கடையை க்ளீன் பண்ணுறதுலேருந்து ப்ளேவுட் வாங்கினதுலேருந்து ஒர்க் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சும்மா கொஞ்சமாக சின்ன சின்ன கிளிப்பாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். கடை வேலை வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு வேலை பெண்டிங் இருக்குது. அது என்ன வேலைன்றதை நெக்ஸ்ட்டு நான் விளாகில் அப்டேட் பண்ணுறேன். ஏன் ஆயா வந்து வீடியோக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்குறீங்க. நான் எங்கள் மாமியாரை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஓன் கண்டென்ட்டு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு இன்ஸ்டாகிராம்லாம். அந்த வீடியோக்கு கீழே நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து யூடியூப்பில் போட்டிருந்த வீடியோக்கில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி நானே மெசேஜ் பண்ணி பின் பண்ணியிருந்தேன். என்னென்னு பின் பண்ணியிருந்தேன்னா, எங்கள் ஆயாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால இனிமேல் எங்கள் மாமியார் தான் வருவாங்க. அப்படி இருந்தும் எங்கள் ஆயாவை நாங்கள் வீடியோ கூப்பிட்டு எங்கள் ஆயா வரமாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வர்றாங்க. ஆனால் எங்களோட விருப்பத்துக்காக அவங்கள நாங்கள் வந்து துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் அவங்கள வந்து சரி வேண்டாம், விட்டுறலாம், நம்ம எங்கள் மாமியாரை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். மற்றபடி எங்கள் ஆயாவுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட தேவைக்காக அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்கள தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் அதை வந்து ஹைட் பண்ணிட்டேன். அது நம்ம பார்த்தா பரவாயில்ல, நம்ம வீட்டாளுக யாராவது பார்த்து அதை வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மெசேஜ் நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். இதுதான் ரீசனே ஒழிய மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்போயே சொல்கிறேன், எங்களோட இதுக்காக அவங்கள நாங்கள் வற்புறுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் ஆயா வீடியோ கூப்பிட்றது இல்லை ஒழிய மற்றபடி எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது. ராபர்ட்டை தூக்கி வளர்த்தது எல்லாம் செஞ்சது அப்போலேருந்து பார்த்துக்கிட்டாங்க. அது எப்படி இவ்வளோ ஈஸியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஆயாவை நாங்கள் வந்து கொண்டு வரதுக்கு பார்க்குறோம். ரெகுலராக வீடியோஸ், கண்டென்ட் வீடியோஸ், விளாக் வராததுக்கான காரணம் நாங்கள் வந்து வீட்டிலேயே இருக்கிறதில்ல. நான் நிம்மதியாக தூங்கியே ஒரு 4-5 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. 7 மணி நேரம் தூங்கி. நேற்று நைட்டு தான் ஒரு 5.5 மணி நேரம் தூங்கியிருப்பேன். அதிகபட்சமாக ஒரு 5.5 மணி நேரம் தூங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். நிம்மதியான தூக்கம் கிடையாது, வீட்டில் தங்குறது கிடையாது, ட்ராவல்லையே இருக்கோம். ஒர்க்குன்னு ஒர்க்லேயே இருக்கிறனால யூடியூப்பை என்னால் அப்படி இருந்தும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நான் வந்து போட்டுறேன். எனக்கே தெரியுது, முதல்லலாம் நான் ஒரு நாளைக்கு 4 வீடியோ 3 வீடியோ கம்பல்சரி போட்டுருவேன். நான் இப்போலாம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன். பரவாயில்ல, எங்களோட வீடியோவும் ஏன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, அது அந்தளவுக்கு நான் ஒரு சொந்தத்தை சம்பாரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. நான் இப்போலாம் ஒரு நாள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தேன்னா அந்த ஒரு வாரத்துக்குரிய வீடியோ நான் வந்து எடுத்து வச்சிட்றேன். அந்த மாதிரி அடுத்த மாதமும் நான் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த மாதம் ஃபுல்லாகவே எனக்கு ஷூட் இருக்குது. அதனால் வீட்லேயே இருக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, உன்னை நம்பி கடையை வேறு ஓப்பன் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படிங்கிறாரு. பார்க்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசில் தான் ஓட முடியும். கொஞ்சம் இந்த வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா பின்னும் பிற்பாடி நம்ம பிள்ளைக்கு சந்தோஷமாக இருக்குங்க. யார்ட்டையும் கையேந்து நிற்காது இல்லை, அதனால ஓடிட்டே இருக்க வேண்டியதான். சரி, அந்த கிளிப்லாம் பாருங்க. சைடில் அடைக்கிறதுக்கு ஃபைனலி அந்த ட்ராவுக்கு போடுற இது பேர் எனக்கு கைப்பிடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த வேலை முடிஞ்சு, அதனால் போயிட்டுருக்கோம். நான் சொன்னேன்ல, வரும்போது மேட்லேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுன்னு. இப்போ நம்ம அந்த மேட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் மழை. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறதே மழையில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இங்கே தான் இருந்துருக்கு.
காலையில் பறக்கி பூரா தரணும் இல்லை ஒரு சாக்கு மட்டும் சரி சரி சரிங்க. கடை ரெடி ஆயிருச்சு. நம்மளுக்கு கடை வேலை பார்த்து கொடுத்ததே இவங்க தான். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஷாப் ஓப்பனிங் என்னைக்கு அப்படின்றத கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு vlogல அப்டேட் பண்ணுறேன். பை.